ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்மைல் பொண்ணு. நான் பிரியா. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி வெள்ளிக்கிழமை நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் வந்து வெள்ளிக்கிழமை வீட்லேயே தான் சாமி கும்பிடுவோம். வாரமான வெள்ளிக்கிழமையானா நானும் பாப்பாவும் வீட்லேயே வந்து சாமியெல்லாம் கும்பிடுவோம். அது ஃபுல் வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் வந்து நாங்கள் வீட்லலாம் வந்து சாமி கும்பிடல. ஏன்னா எனக்கு அந்த ஃபெசிலிட்டி வந்து சரி வரலைங்களா. ஸோ அதனால் வீட்டில் வந்து நாங்கள் சாமி எதுவுமே கும்பிடல. பட் என்ன பண்ணோன்னா, இந்த வருஷம் ஆடி மாதம் ஃபுல்லாகவே நாங்கள் கோயிலுக்கு போய் தீபம் போடுறது வந்து கம்பல்சரி பண்ணிக்கிட்டே இருந்தோம். பட் எல்லா நாளும் என்னால் போட முடியல. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கடைசி வாரம். அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி நோன்பு. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து கோயிலுக்கு போக போகிறோம். அந்த லாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா சாண்டில் கலர் சாரீ தான் வியர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எலம்பலியில் எடுத்த சாரீ. என்கிட்ட எலம்பலியில் எடுத்த சாரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் இருக்குது. நான் அதை வந்து ஒரு வீடியோவே போடுறேங்க. ஏன்னா எலம்பலியில் எடுத்த சாரீ எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். நிறையா சாரீ நான் இன்னும் பிரிக்காமே வச்சுருக்கேன். ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே போடுறேன். ஸோ எப்பயுமே வந்து குளிச்சதுமே மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுருவேன். ஏன்னா ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிடும் அப்படிங்கிறதுனால அது கம்பல்சரி போட்டுருவேன். இன்னொன்று போகும்போது கொஞ்சம் அந்த ஸ்வெட்டிங் எல்லாம் வராது பார்த்துக்கோங்களேன். அதனால் வந்து முன்னாடியே வந்து நான் போட்டுருவேன். ஸோ அதனால் அது மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எங்கே வெளியே போகிறதா இருந்தாலும் பாப்பாவுக்கு தாங்க ரெடி பண்ணி விடணும். இது நான் இல்லை, குழந்தைங்க இருக்கிற எல்லாருமே பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு நம்ம ரெடி ஆனால் பரவாயில்ல. ஆனால் நம்ம ரெடி ஆகிட்டு குழந்தைங்க ரெடி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரெடி பண்ணோம் அப்படின்னா நம்ம ரெடி ஆனதுக்கு அர்த்தமே இருக்காது. ஏன்னா அவங்கள பிடிச்சி ஒரு பக்கம் நவுத்தி வச்சு உட்கார வச்சு தலையை சீவி புட்டு வைக்கிறதுக்குள்ளே ஒரு மாதிரி போதும்னு ஆகிடும். அதுவும் என் பொண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா தலை சீவுறதுக்குள்ளேயே எனக்கு அவ்வளோதான், ஒரு வலி ஆக்கிடுவா. அந்த மாதிரி தான். ஸோ அவளுக்கு வந்து ரெட்டை குடுமி தான் போட்டு விட்டேன். ஏன்னா தலைக்கு வந்து குளிக்க வச்சுருந்தேன். ஸோ ரெட்டை குடுமி போட்டுட்டு ஐப்ரோ வந்து ரொம்ப நாளாக போடவே இல்லைங்க. அது இவளுக்கு என்னன்னு தெரில, ஐப்ரோ மட்டும் செட் ஆகிறதே இல்லை, அழிச்சு விட்டுக்குவா. பட் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால ஐப்ரோ போட்டு வச்சு விட்டுட்டேன். கண்மை தான் வச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவளுக்கு அதிகமாக ஸ்வெட்டிங் ஆகிறதுனால கண்மை வச்சா பார்த்திங்கன்னா முகம் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி கருப்பாக ஆகிடுது. ஃபுல்லாகவே எல்லாம் அழிச்சு விட்டுக்கிறா. அதனால் ஐப்ரோ இந்த ஐலைனர் இருக்குது பார்த்திங்களா, அதுலேயே கண்மை எல்லாமே வச்சு விட்ருவேன். பொட்டு வச்சு விட்டுட்டு சைடில் புள்ளி அந்த ட்ரிஸ்டி பொட்டு எல்லாமே வந்து ஐலைனர் தான் வச்சு விடுவேன். அவ்வளோதான், ரெடி ஆகிட்டோம். நானும் பாப்பாவும் கோயிலுக்கு போகிறதுக்கு. பாருங்கள், இதோட 2வது வாட்டி நான் பொட்டு வச்சேன். அப்பையும் அழிச்சு விட்டுருக்கு. ஆல்ரெடி ஒரு வாட்டி ரெடி பண்ணி விட்டுட்டு அழிச்சிட்டா. இப்போ 2வது வாட்டி ரெடி பண்ணியிருக்கேன். இதுவாது போகிற வரைக்கும் தாங்குதான் என்னன்னு தெரியல. ஸோ ரெடி ஆயாச்சு. நாங்கள் கோயிலுக்கு போக போகிறோம். எந்த கோயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா காளியம்மா கோயில் தான் இங்கே பக்கத்தில் இருக்குது. ஸோ சாமி கோயிலுக்கு தான். அந்த சாமி கோயிலுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். ஸோ கோயிலில் கூட்டம் இருக்கா என்ன அப்படிங்கிறது தெரியல. கோயிலில் கூட்டம் இருக்கான்னு தெரியலைங்க, போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முடிஞ்சால் கோயிலில் வீடியோ எடுக்கிறேன், அப்படி இல்லைன்னா போயிட்டு வந்துட்டு நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். ஓகேங்களா? போயிட்டு வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணோம். கோயிலுக்கு வந்தாச்சு, தரிசனம் எல்லாம் முடிஞ்சது. இன்றைக்கி கோயிலில் ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் கிடச்சிது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வளையல் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நாளாக நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம். நானும் பக்கத்து வீட்டுக்கார அக்காவும் தான் வந்து போயிட்டே இருப்போமா. நாங்கள் இந்த வாரம் வந்து ஃபேமிலியாக போனோம். பட் ஒவ்வொரு வாரம் நானும் அந்த அக்கா அப்புறம் பாப்பா 3 பேர் தான் போவோம். இந்த அக்கா பேர் தான் கௌரி அக்கா. ஸோ அவங்க குழந்தைங்க, நாங்கள், அவங்களுடைய மாமியா, இந்த ஒரு 5 பேர் கிட்ட போயிருந்தோம் குழந்தைங்களோட சேர்த்தி. 6 பேருங்க, 6 பேர் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா வளையல் கொடுத்துருந்தாங்க. வாரம் வளையல் ஏன் தரவே மாட்டேங்கிறாங்க, நமக்கு மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இந்த வாரம் பார்த்திங்கன்னா அங்கே கரெக்டாக நாங்கள் போகும்போது வளையல் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பரான தரிசனங்க. அங்கே பாருங்கள், ஒரு மாதிரி எல்லோ கலர் அந்த மஞ்சள் பூசி சூப்பராக வந்து தரிசனம் பண்ணியாச்சு. அண்ட் ஆடி மாதம் கம்ப்ளீட்டாக வந்து இந்த வருஷம் கோயிலுக்கு வந்ததே வந்து ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தரிசனம் முடிச்சுட்டு தான் உட்காந்துட்டு இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ வீடியோ எடுத்ததாக சொல்லுவாங்களோ அப்படின்னு பயந்துட்டே தான் எடுத்தேன். அவ்வளோதாங்க, தரிசனம் முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க, போயிட்டு வந்துட்டோம் கோயிலுக்கு. ஸோ அப்படி இப்படின்னு ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலேயே ஆகிடுச்சு. ரெகுலராக போனால் இவ்வளோ நேரம் ஆகிடும். பட் இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் இருந்தது அப்படிங்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் லேட் ஆச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா வளையல் வேறு கொடுத்துருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு இப்படி சாமியெல்லாம் சூப்பராக தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். ஆடி மாதம் வந்து
கம்ப்ளீட்டாக இந்த மாதம் ஃபுல்லாகவே கோயிலுக்கு போய் முடிச்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வருஷம் வருஷம் ரொம்ப யோசிப்பேன், கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வீட்லேயே தான் சாமி கும்பிட்ற மாதிரி வந்துச்சு. பட் இந்த வருஷம் போய் முடிச்சாச்சு. அண்ட் தேங்க்யூ. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்மைல் போடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.